अस्सलामुअलैकुम वेलकम बैक टू रेहाना किचन எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய புது பொருள் ஒன்னு வாங்கி இருக்கோம் அது வேற ஒண்ணும் இல்ல வாஷிங் மிஷின் தான் சோ என்ன வாஷிங் மிஷின் வாங்கி இருக்கோம் எப்படி இருக்கு என்ன ரேட் இது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அது பாத்தீங்கன்னா நம்ம ரெஹானாவை நான் 6 மந்த்தா கன்சீவ் ஆயிருக்கும்போது என்னோட அத்தை வாங்கி கொடுத்தது அப்போல வந்து ஒரு 8 வருஷம் கிட்ட நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன் நடுவில் ஒரு டைம் வீணா போயிடுச்சு அதை நாங்கள் வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீணா போயிடுச்சு அதனால புதுசே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி என்ன பிராண்ட் வாங்கலாம் ரேட் எங்கே கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவோம் அந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஷாப்புக்கும் போயிட்டு சின்ன ஷாப்லேருந்து பெரிய ஷாப் வரைக்கும் எல்லா ஷாப்புக்கும் போய் என்ன பிராண்ட் வாங்கலாம் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாஷிங் மிஷின் வந்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் இப்போ இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்கினோம் நாங்கள் வந்த அன்னைக்கு ஃப்ரெஷ் பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க இதான் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வந்து காட்டினாங்க அது கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா தான் டெலிவரி கொடுத்தாங்க முன்னாடி வச்சிருந்த வாஷிங் மிஷின் வீணா போன உடனே நாங்கள் இந்த வாஷிங் மிஷின் வாங்கலை கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நாங்கள் வந்து கையால் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் இப்போ தான் நாங்கள் வந்து இதை வாங்கியிருக்கிறோம் இந்த 1 இயரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையால் வாஷ் பண்ணுறதுக்கு பசங்க வந்து ஜாப் போகிறதுனால டெய்லி ஒரு ட்ரெஸ் வந்து துவைக்கிறதுக்கு சேர்த்து வச்சுருவாங்க ஸோ நிறைய சேர்ந்துருக்கும் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க தான் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 1-2 ட்ரெஸ் வந்து நானும் வாஷ் பண்ணி கொடுப்பேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து பசங்க தான் சண்டே அன்னைக்கு உட்காந்து வாஷ் பண்ணுவாங்க ரொம்ப பாவமாக இருக்கும் ஜாப்புக்கும் போயிட்டு வந்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை ஒரு வழியாக வாங்கிட்டோம் வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜாவோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுனால ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிட்டு கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம் கிஃப்ட் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல அதனால அங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய இருந்துச்சு பட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே கிஃப்ட் எதுவும் இல்லை அதனால வந்து சரி வேணாம் நம்ம வந்து பணமே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் நம்ம கையில் அமௌண்ட் ரெடியாக இருந்தால் போதும் நம்ம நினைக்கிற பொருளை டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு நினைப்போம் அந்த மாதிரி தான் நாங்களும் வாஷிங் மிஷின் வந்து இன்றைக்கி வாங்கிடலாம் நாளைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு வந்து துவைக்காமலே அப்படியே சேர்த்து வச்சிட்டோம் ஏன்னா வாஷிங் மிஷினில் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலன்னு தெரில ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் எங்களால் வந்து வாஷிங் மிஷின் வாங்கவே முடியல கையில் அமௌண்ட் ரெடியாக இருந்தும் எங்களால் வாங்க முடியல ஏதாவது நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் நாங்கள் பிஸியாகிடுவோம் இல்லைனாக்கா வந்து எங்களால் வந்து போக முடியாது ஷாப்புக்கு போக முடியாது அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துடும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி தான் வாங்கினோம் ஸோ 3 டேஸ்க்கு அப்புறமா தான் வாஷிங் மிஷின் டெலிவரி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் பார்த்தீங்கன்னா ரியாஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தயிர் சோறு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுண்டல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் வந்து கொண்டக்கடலை வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பால் காய்ச்சிட்ருக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சோறில் வந்து கலக்கிறதுக்காக அதாவது தயிர் ஊற்றி தாளித்து சோறெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சி லைட்டாக சூடாக இருக்கும் போது இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படின்னாக்கா மதியானம் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும் அதுக்காக பால் கொஞ்சம் சேர்த்துருவேன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி செஞ்சிட்ருக்கிறேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துருவேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து போடுறேன் இதோட சேர்த்து போடலான்னு பார்த்தேன் ரொம்ப லாங் வீடியோவாக இருக்குது இந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது ஸோ அதனால் ரொம்ப லாங்காக போட வேணான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் அடுத்து எங்கள் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் செஞ்சேன் தோசை அப்புறம் தேங்காய் சட்னி செஞ்சேன் இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூமு அதாவது கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இங்கே வந்து அந்தளவுக்கு எந்த திங்ஸும் வைக்கல சும்மா தான் இருக்குது வாஷிங் மிஷின் வந்து இன்றைக்கி வந்துடும் எங்கடா போட்டு வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ரூம்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து நான் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டேன்
அன்றைக்கி மார்னிங் கால் பண்ணி ஷாப்பில் இருந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஃப்ரெஷ் பீஸ் வருது, நீங்கள் ஈவினிங் வாங்கன்னு சொல்லிவிட்டு. அதனால் அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே ஃப்ரெஷ் பீஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாசல்லையே ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அடுத்து அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு பில் வாங்குறதுக்காக அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பில் வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்தாங்க, ஷாப்பில் இருக்கிறவங்க. அவங்க வந்து என்ன கை காட்டி என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து ஹாஜாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பில்லெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா வாசலில் அந்த ஷாப்போட வாசலில் வந்து ஏர் கூலர் வச்சுருந்தாங்க. அது அடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளவே எங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள். அந்த வண்டியை பார்க்கும்போதே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக ஆசையும் தாங்கலை, எப்படா வீட்டுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு. நம்ம ரைஹானா ஹாஜெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக ஓடி போய் பார்க்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருந்து வீடியோக்கு பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பேசுகிறதுனே தெரில, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஏதோ பேசி காமெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. நான் பேசும்போது நிறையா வந்து ஸ்கிப் பண்ணி பேசுனதுனால ஹாஜா கூட இதெல்லாம் இப்போ எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாஷிங் மிஷின் பார்த்துக்கிங்களா வாங்கிட்டு வந்துச்சு. ரொம்ப வேர்த்து போயிருக்கு. இவ்வளோ நாள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ மழை அவ்வளோவா இல்லை, வெயிலும் அடிக்கல, ஆனால் ஒரு மாதிரி வேர்க்குது. வந்து என்ன பண்ணுறது, இப்படிதான் நம்ம வீடியோ பண்ணணும். நம்ம ரைஹானா பிறந்தப்போ நான் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வாஷிங் மிஷினுக்கு நம்ம வாட்டர்லாம் போகிற மாதிரி பைப்பு செட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாமல், அதாவது நான் வந்து வேறு வேலையாக இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். வாஷிங் மிஷின் வாங்கினதை பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த கவர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தா. ஸோ அவள்கிட்ட கேட்டுட்டு அதோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளைல கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஹாஜாவோட ஃப்ரெண்டுக்கு பாண்டிச்சேரியில் மேரேஜின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் நம்ம ரைஹானா வந்து போகல, தூங்க வச்சு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ரைஹானா பார்த்தீங்கன்னா நான் தான் மேரேஜுக்கு போலையில் எனக்கு பீட்சா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வெஜிடபிள் பீஸா தான் வாங்கி கொடுத்துருந்தோம். இதோட பேர் நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரைஹானா அவங்க வாங்கி கேட்ட ஸ்நாக்ஸ் கிடைக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணாங்க, ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு தான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டோர் ரூம்லேயே நாங்கள் அழகாக பைப்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறமா துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட வேண்டியதான். எப்படா இதை வந்து ஓப்பன் பண்ணி துணியெல்லாம் துவைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். இங்கே வந்து இந்த ஷவரில் வந்து ஹோல் போட்டு அதுக்குள்ளே தான் வாட்டர் போகிற பைப்பெல்லாம் செட் பண்ணோம். ஸோ அந்த மண்ணெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குதுன்னு, நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸு. இது வந்து பாதி தான், இன்னும் நிறைய ட்ரெஸ் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த வாஷிங் மிஷினை ஸ்டோர் ரூமில் வச்சு செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் டெமோ காட்டுறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 3 டேஸ்க்கு அப்புறமா கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு சமைக்கிற டைமுக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் லஞ்சு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து ஹாஜாவும் என் ஹஸ்பண்டும் டெமோ காட்டுறதை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். மறந்துட்டா நம்ம அதை போட்டு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேனலுக்கும் வேணும் இல்லையா, அதனால சேர்த்தே எடுத்தாச்சு. ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா கீப் பண்ணிடுங்க. ஸ்டீம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாதான் வருமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வரல மட்டும் தான் இன்டிமேஷன். மற்றபடி வாஷ் பண்ணி இப்போ நம்ம துவைக்க போகிறோம்னாக்கா இப்போ தண்ணி வந்துருச்சு, இதில் கூட துவைச்சிடலாம், அவ்வளோதான். தண்ணி நிறைஞ்சிச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்க, அதே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆமாம், தண்ணி தேவையான அளவுக்கு தான் இருக்கும். டெமோ காட்டிட்டு போன அடுத்த செகண்டை கொஞ்சம் கொஞ்சமாக துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாஜா தான் ஃபஸ்ட் டைம் போட்டு வாஷ் பண்ணார். இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினை பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.